திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டையைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ். வியாபாரியான இவரை ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் சமீபத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார். தன்னிடம் பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் 500 ரூபாய் நோட்டுகள் 1 லட்சம் கொடுத்தால் 2.5 லட்சம் ரூபாய் 2000 நோட்டுகள் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய ஜெகதீஷ் 1 கோடிக்கு பணத்தை மாற்றித் தரும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து கடந்த மே மாதம் 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டை நெடுஞ்சாலைக்கு பணத்தோடு வருவதாக சின்னசாமி கூறியிருந்தார். ஜெகதீஷும் அவரது நண்பருடன் 1 கோடி மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு சின்னசாமி வரவில்லை. அவரின் ஆட்கள் வந்து ஜெகதீஷிடம் பணத்தை வாங்கி எண்ணி பார்த்திருக்கிறார்கள். எல்லாம் சரியாக இருந்திருக்கிறது. 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கப் போகின்றது என்று ஜெகதீஷ் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் சின்னசாமியின் ஆட்கள் ஜெகதீஷையும் அவரது நண்பரையும் தாக்கிவிட்டு 1 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பி காரில் சென்றிருக்கிறார்கள். சின்னசாமியை ஜெகதீஷ் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெகதீஷ் சூலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து திருப்பதி மாவட்ட எஸ்பி ஹர்ஷவர்தராஜ் உத்தரவின் பேரில் போலீசார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை தேடி வந்தனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு சின்னசாமி உட்பட 4 பேரை கைது செய்தனர். వీళ్ళ యొక్క మోసం ఎలాంటిదని చూసినట్లయితే వీళ్ళు ఏం చేస్తారంటే 2000 రూపాయల నోట్స్ని ఫేక్ నోట్స్ని వీళ్ళకి వాట్సాప్ వీడియో కాల్లో చూపించి మీరు కానీ 500 రూపాయలు ఇచ్చినట్లయితే మీకు 2000 రూపాయల నోట్లు ఇస్తాము, మీరు వాటిని కానీ ఆర్బీఐలో కానీ బ్యాంక్లో కానీ మీరు కన్వర్ట్ చేసుకుంటే మీకు దాని మీద ఇంకా ఒక 1 రూపీకి 80 పైసా లెక్క వస్తుంది. కన్వర్ట్ చేసుకుంటే మీరు కానీ ఒక 1 కోటి రూపాయలు ఇస్తే మీకు 2.5 కోటి రూపాయలు మేము ఈ 2000 రూపాయల నోట్లు ఇస్తామని చెప్పి నమ్మించి ఒక జగదీష్ అనే ఒక కంప్లైనెంట్ తోటి కాంటాక్ట్లోకి వచ్చి ఆయన దగ్గర నుంచి 1 కోటి రూపాయలు వీళ్ళు తీసుకొని మోసం చేసి వెళ్ళడం జరిగింది. மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் 73,20,000 பணம், 2 இன்னோவா கார்கள், பழைய 2000 ரூபாய் நோட்டுகள், வைஃபை மொபைல் ரூட்டர் மற்றும் 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். சின்னசாமி தன்னிடம் அதிக அளவில் பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் அதனை ஒரேயடியாக தன்னால் மாற்ற முடியாது என்பதால் அதை பாதி விலைக்கு தருவதாக கூறி பலரை ஏமாற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.